Hi, hello and welcome back on another Python tutorial video. இன்னைக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம என்னன்னு ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம். சரி, ஓகே, டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிஎஃப் கொடுத்துருப்போம். டிஃபைனில் நமக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். நான் வந்து ஒரு ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஆட் பண்ணுறதுக்காக ஆட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? எப்பயுமே நம்ம ப்ராக்கெட் போடுவோம். ஒரு ஃபங்க்ஷனை எப்பயுமே ப்ராக்கெட் தானே கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கோலன் வச்சுட்டு, ஓகே, இப்போ இதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம அந்த கால்குலேஷன்ஸோ எதுவோ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து இதில் எழுதுவோம். இப்போ நான் வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு ஃபைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஓகே, p equal to 10 சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து நமக்கு தேவையான கால்குலேஷனை இங்கே நான் பிரிண்டில் வந்து கொடுத்துப்பேன். பிரிண்டில் என்ன பண்ண போகிறேன்னா a ப்ளஸ் பியை ப்ளஸ் பண்ணணும். ஓகே, a ப்ளஸ் பி இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே, இப்படியே நம்ம ரன் பண்ணால் ரன் ஆகுமா? ரன் ஆகாது. ஏன்னா நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணணும்ல. கால் பண்ணால் தானே அந்த வேலையை அது செய்யும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நாம் ரன் பண்ணனா இது என்ன நடக்கும்னா, ஆட் பண்ணி நமக்கு வந்து 15 சொல்லிட்டு கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 15 சொல்லிட்டு கொடுத்துருச்சு. பட் ஆனால் இது ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் ஆனால் இதுக்கான யூஸ், ஃபங்க்ஷனுக்கான யூஸ் வந்து இது கிடையாது. ஏன்னா நம்ம வேல்யூஸை வந்து இதுக்குள்ளே கொடுத்துட்டோம். ஓகேவா? இது ஃபங்க்ஷன் தான். ஆனால் நம்ம வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும்? நம்ம டேரெக்டாக ஏ சொல்லிட்டு ஒரு வேரியபிள், பி சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கான இன்டிஜர்ஸ் வேல்யூவை கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக இங்கே பிரிண்டில் கூட கொடுத்துக்கலாம். இவ்வளோ நம்ம டைப் பண்ண அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன்ஸ்க்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஒரு ஃபைலில் இருக்குது, வேறு ஒரு ஃபைல் சொல்கிறேன்ல, வேறு ஒரு பைத்தன் ஃபைலில் இருக்குது உங்கள் ஃபங்க்ஷனை. நீங்கள் வேறு ஒரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு thousands ஆஃப் லைன் கோடு இருக்குது. அந்த கோடில் வந்து நீங்கள் மேலே ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் மேலே கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? அதாவது டாப் ஆஃப் த கோடில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் வந்து எடுத்துட்டு இங்கே கொடுக்குறேன் a, b இப்படி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோம் தெரியுமா, இதை வந்து பேராமீட்டர்ஸ் இல்லை ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, ஓகேவா? இப்போ நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே 5 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ ரன் பண்ணாலும் அதே 15 தான் வேல்யூ நமக்கு வரும். இது வந்து எப்படி புரிஞ்சிக்குதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அதாவது இது வந்து 5a அப்படின்னு சொல்லிட்டு 10 வந்து b அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி எடுத்துக்குது? ஏன்னா ஏக்கு நேராக 5யும் பிக்கு நேராக 10ம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பொசிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே மேலே கொடுத்துருக்கோம்ல a, b, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இதையே இங்கே கீழே கொடுத்துருக்கோம்ல, அதாவது நம்ம கால் பண்ணுறோம்ல நம்ம ஃபங்க்ஷனை, அதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 4 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன், கீவேர்ட், டிஃபால்ட்டு, அப்புறம் வந்து வேரியபிள் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பொசிஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே ஏ இருக்குல்ல, ஏக்கு வந்து 5யும் பிக்கு வந்து 10ம் அசைன் ஆகிடுச்சுல, இது வந்து பொசிஷன். அதாவது அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. இதுக்கு நேராக இது இருக்குது, இதுக்கு நேராக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக எடுத்துக்கும். ஓகேவா? இதுவே இப்போ இருங்க, நான் எக்ஸாம்பிள் வந்து மாற்றிட்டு ஜஸ்ட் ஒரு பயோடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். பயோடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இதை நம்ம வந்து வேரியபிள்னு சொல்ல மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் இல்லை பேராமீட்டர்ஸ்னு சொல்லி பழகிக்கலாம். வேரியபிள்னா நம்ம தனியாக கொடுத்துறோம்ல, அதுதான் வேரியபிள். இது வந்து இதுக்குள்ளே கொடுக்குறது வந்து பேராமீட்டர்ஸ் இல்லை ஆர்குமெண்ட்ஸ். நம்ம எப்படி சொல்லிக்கிறோம்? ஓகேவா? நேம் சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். நேம்,
ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, காலம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நேமை தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன், ஏஜ் தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்ல, இண்டியன் நேஷனல் வந்துடலாம். பயோடேட்டாக்குள்ளே நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் நேம் கொடுத்துக்கிறேன். நேமில் வந்து டிஜி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து நான் இப்போ வந்து 22 கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து ரன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். இப்போ நேமுக்கு வந்து டிஜேவும் ஏஜுக்கு வந்து 22வும் கொடுத்துரும். சரி, புரிஞ்சிருக்குல்ல, புரியுதுல்ல? ஆனால் நான் இங்கே மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்? இந்த வேல்யூ நான் இங்கேயும் இந்த வேல்யூ இங்கேயும் மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி நான் கொடுத்துட்டா என்ன ஆகுறது? இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும்? அது மாறிடும் இல்லையா? மேலே வந்து 22, நேமுக்கு வந்து 22ன்றது அசைன் ஆகிடும், டிஜே வந்து ஏஜுக்கு அசைன் ஆகிடும். இப்போது நான் இங்கே வந்து 22ன்றதை மாற்றிட்டு 12ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் 10ன்னு கொடுத்துக்கிறேன். ஏஜ் ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தா இது என்ன வரும்? எரர் வரும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு அதாவது நீங்கள் எப்படி இண்டீஜரை வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரிங்கு கூட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா, அதாவது ஸ்ட்ரிங்கும் இண்டீஜரும் எப்படி நீங்கள் ஆட் பண்ண முடியும்? கன்கார்டினேட் ஆகாதுல்ல. ஸோ அதுதான் வந்து எரராக கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் செட் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, இருங்க நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட்ஸ், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது? பொசிஷன் இருக்குது, கீவேர்டு இருக்குது, டிஃபால்ட்டு, வேரியபிள் லென்த் இப்படி இருக்குன்னு சொன்னால. இப்போ நம்ம வந்து பொசிஷன் வந்து பார்த்துட்டோம், நேராக அசைன் ஆகிக்கும். இப்போ கீவேர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இங்கே மாற்றிட்டேன்ல, அதாவது நேம் வர வேண்டிய இடத்துல ஏஜ் வர வேண்டிய இடத்துல நேமையும் நான் மாற்றி போட்டுட்டேன். ஸோ நான் ஏஜில் வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். அதாவது நம்ம 12 கொடுக்குறோன்னா அது கூட 10 வந்து ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட்டில் வச்சுருக்கேன்ல. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா எரர் வரும். ஏன் எரர் வருதுன்னா, அது வந்து இங்கே வந்து இண்டீஜராக இருக்குது, அதாவது இது வந்து இண்டீஜர் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, அது வந்து ஸோ கன்கார்டினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துடுச்சு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. கீவேர்டு வந்து என்ன பண்ணுன்னா ஒன்றும் இல்லை, கீவேர்ட் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நான் இப்போ ஏஜ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்றேன், நேம் ஈக்குவல் டு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே, இப்போ கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டிஜேன்றது முன்னாடியும் ஏஜ்ன்றது பின்னாடியும் வந்துடுச்சு. நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம்? ஏஜ் தானே முன்னாடி கொடுத்துருக்கோம். ஆனால் அது என்ன அப்படி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனில் வந்து நேம் முன்னாடி இருக்குது. ஸோ நேமை வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிச்சு, ரெண்டாவது வந்து ஏஜ் எடுத்துக்கிச்சு, அது கூட ஆட் பண்ணி 22 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிச்சு. ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னா கீவேர்டு. ஏன்னா இங்கே நம்ம நேம்னு கொடுத்துருக்கோம்ல, அதே கீவேர்டை தூக்கின்னு வந்தால் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதான் அது வந்து கீவேர்டாக எடுத்துக்கோ. ஸோ புரியுதுல்ல? ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஏஜ் வந்து நீங்கள் கொடுக்கல. சரி, ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ஏஜ் வந்து கொடுக்கல. ஏஜ் கொடுக்காம நீங்கள் ரன் பண்ணால் உங்களால், அதாவது ஆன்சர் என்ன வரும், அதாவது அவுட்புட் என்ன வரும், என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் என்ன வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, பயோடேட்டாவில் ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து மிஸ் ஆகுது, அதாவது மிஸ்ஸிங் ஒன் ரெக்குயர்மெண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட், அதாவது ஏஜ்ன்றதோட டேட்டா வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. பாருங்க இங்கே அது ஏன் அப்படி வருதுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம்ல, கம்மா இங்கே எதுவும் கொடுக்காம கொடுத்தா அது வந்து இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. சரி, நம்ம இந்த கொடுக்காம வரலாம், இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான் டிஃபால்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு 18 சொல்லிட்டு நான் இங்கே செட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே நான் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 22ன்னு கொடுத்தா இது வந்து அது எடுத்துக்குவோம். அப்படி இல்லையா டிஃபால்ட்டாக 18 எடுத்துக்கும். பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன், நேமுக்கு வந்து டிஜின்னு எடுத்துக்கிச்சு, ஏஜ் வந்து 18 எடுத்துக்கிச்சு. இதுவே நான் இங்கே வந்து கமா கொடுத்து ஏஜ்
ஏஜ் ஈக்குவல் டு 22 கொடுத்து ரன் பண்ணனா 22 அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கும். நம்ம கொடுத்தா எடுத்துக்கும், கொடுக்கலனா டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து அது எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 3 பார்த்துட்டோம். இப்போ வேரியபிள் லென்த் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பழைய இதுக்கே போயிடுறேன், பழைய எக்ஸாம்பிளுக்கே போயிடுறேன். அந்த ஆட் யூஸ் பண்ணல, அதுக்கு ஆடுக்குள்ளே A, B. நான் இப்போ வந்து டிஃபைனில் வந்து ஆடுன்னு சொல்லிட்டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து 2 நம்பரை ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே வந்து பிரிண்டில் வந்து A + B அப்படி சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? A + B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கால் பண்ணிக்கலாம், ஆட் வந்து இங்கே காட்டு அப்படி சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆடில் வந்து இங்கே நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, இது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் வேணும். அதாவது என்ன வேணும்னா 4, 5, 8, 7, 6 இந்த மாதிரி 5 இன்டீஜர் கொடுத்துருக்கல. இந்த 5 இன்டீஜரையும் எனக்கு வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்னா இது எப்படி கொடுக்கலாம், C, D, E இப்படி இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, ஓகேவா? இப்படி தானே நீங்கள் பண்ணணும் சொல்லுவீங்க, அதானே? இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் இப்படி பண்ணால் வருமா? சரி, ஓகே, வருது, ஆன்சர் வருது. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு ராங்கான வே. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி, அதாவது நீங்கள் இப்போ ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டரில் E வரைக்கும் தான் போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் யூசர் வந்து ஒரு 20 நம்பர் கொடுக்குறாங்க, 20 நம்பருக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு அளவு வந்து இல்லைல்ல. ஸோ அதுக்கு ஒரு வே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு டப்புலாக வச்சுருக்கலாம். அது A வந்து பேராமீட்டர் அப்படியே இருக்கும், Bன்ற பேராமீட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு டப்புலாக செட் பண்ணிக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். $B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே இருக்குது. இது கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற நல்ல வேல்யூவை அது வந்து என்ன பண்ணிங்கன்னா டப்புலாக எடுத்துக்கும். ஓகே, இப்போ A + B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, நம்ம கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்கள். எரர் வரும். இன்டீஜர் அண்டு டப்புள், அதாவது இந்த இன்டீஜர் இருக்குல்ல, ஏன்றது இன்டீஜர் 4, அதாவது ஏவை அசைன் பண்ணிக்குதா. பின்ற இன்டீஜர் வந்து ஏன்ற இன்டீஜர் வந்து இப்போ 5லேருந்து 6 வரைக்கும் ஒரு டப்புலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்படி ஒரு இன்டீஜர் கூட டப்பில் வந்து ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வேணா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். பிரிண்ட் B கொடுத்தா என்ன ஆகுது, 5876 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது 4ம் டப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டப்புளாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டப்பில் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணலாம், அதாவது நம்ம கொடுக்குற இன்டீஜர் கூட எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபார் லூப் தெரியும்ல, நீங்கள் ஃபார் லூப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லைனா போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபார் லூப் என்ன பண்ணும், சீக்வன்ஸாக இருக்கிறது கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அதாவது சீக்வன்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆர்டராக இருக்குது, அதாவது ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று டப்பிலோ ஏதோ ஒன்று இருக்குது, அதுலேருந்து எடுத்து 1 by 1 எடுக்கிறதுக்கு நம்ம ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் லூப் ஒர்க் வித் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, இப்போது ஃபாரில் வந்து நான் ஐ தான் கொடுக்கணும்ல, என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம I in B, அது பியில் வந்து இருக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து ஐயில் அது அசியூம் பண்ணிக்கும், அது ஐயா எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா A + I அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரி, புரியுதா? இப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை. நான் வந்து உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் இல்லை, A = A + I இப்படியும் கொடுக்கலாம். சாரி, A + I இப்படியும் கொடுக்கலாம்.
இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ கால்குலேஷன் வந்துடும். அதில் வந்து ஏ வந்து என்ன பண்ணும், சாரி பிரிண்ட் இங்கே வரக்கூடாது, இன்டென்டேஷன் வேல்யூவை பிரிண்ட் ஏ. ஓகே சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள். இப்போ ஐ நான் கொடுத்துட்டேன். ஐ வந்து என்ன பண்ணுன்னா பியில் இருக்க ஒன்று ஒன்றா, அதாவது இப்போ 4 5, அதாவது 4ன்றது ஏ இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 5 கூட 5ஐ வந்து ஏ கூட ஆட் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து ஐ வந்து எங்கே இருக்குது? 5ல் இருக்குது. ஸோ ஏவாக இருக்கிறது என்ன? 4 கூட 5 ஆட் பண்ணும். புரியுதா? 4 கூட 5 ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ணும். ஏல ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஐ வந்து எங்கே போனால் 8க்கு போகும். அதாவது இந்த டப்பிள் எந்த இடத்துல முடியுதோ அந்த அந்த எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே போகும். 4 கூட ஆட் பண்ணி இங்கே வைக்கும். ஆட் பண்ண வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுவும் கூட திருப்பி வந்து என்ன பண்ணணும்னா 8 ஆட் பண்ணும். 8 ஆட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ண வேல்யூ கூட 7 ஆட் பண்ணும். அது மாதிரி சொல்லிட்டு அந்த லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நடந்து இந்த லூப் எங்கே பிரேக் ஆகும்னா அடுத்த எண்டு எந்த இடத்துல முடியுதோ அங்கே வந்து லூப் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சரி, நான் சொன்னது புரிஞ்சுதில்ல. இப்போ நான் ரன் பண்ணுறேன். அது ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ லூப்பிங் கான்செப்ட் உங்களுக்கு இங்கே வந்து புரிஞ்சிருக்கணும். புரியலைன்னா ஃபார் லூப் நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், போய் ஆக்சஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, வேரியபிள் லென்த் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.